சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து அந்த ரவை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவேன். எங்கள் தம்பிக்கு வந்து இப்போ வந்து நைட்டு நம்ம டின்னருக்கு சில பொருளெல்லாம் எல்லாம் வாங்கிட்டு வர போகிறோம். கடைக்கு போய்ட்டு வாங்கிட்டு வந்துடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா நடுப்புற வந்து ரமேஷ் எனக்கு வண்டியே கொடுக்கறதில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் பார்த்துட்டான் ஒரு இடத்துல. அது வந்து எனக்கு வண்டியே கொடுக்கறதில்ல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து நான் வண்டி எடுக்கிறேன். அந்த ரவை ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குவேன். இங்கே லூஸில் கிடைக்கும். ஒரு மார்க்கெட் உள்ளே வந்து வாங்கிட்டு இருக்கிறேன். நம்ம அடுத்து காய்கறி வாங்க போகலாம். இங்கே வந்து குடமிளகாலாம் வாங்குறேன். அதுக்கப்புறம் காளான் வாங்கலாம். பச்சை பட்டாணி நம்ம வீட்லேயே இருக்குது, அதை வச்சு மேனேஜ் பண்ணலாம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கோரூர் மார்க்கெட்டு வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன், மீன் கடை காமிச்சிருக்கேன். இது ஃபுல்லாக மளிகை கடை, அந்த மாதிரி நாட்டு மருந்து கடை எல்லாமே இருக்கும். கடைக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காளான் வாங்கி வந்திருக்கேன். காளான் வச்சு பாஸ்தா பண்ண போகிறேன். பசங்களாம் வந்து பாஸ்தா கேட்டிருக்காங்க. அது கூட சைடிஷாக வந்து சில்லி சிக்கன் தான் பண்ண போகிறேன். சில்லி சிக்கன் வந்து ஹோட்டல் ஸ்டைலில் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு மிளகா கிள்ளி போட்டு சாம்பார், ரைஸ். ஏன்னா எனக்கு, அப்பாவுக்கு, அதுக்கப்புறம் என்னோடய தம்பிக்கெலாம் ரைஸ் தான் பிடிக்கும், பாஸ்தா பிடிக்காது. பாஸ்தா பிடிக்கிறவங்க பாஸ்தா சாப்பிட்டோம். வாங்க நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சிக்கனை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கு மசாலா அரைச்சி போட்டுடலாம். முதல்ல வந்து நம்ம சில்லி சிக்கனுக்கு நான் பேஸ்ட் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போட்டுக்கிறேன். 1 கிலோ சிக்கன், அதனால் 1.5 ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தயிர் ஒரு 2 கப்பு சேர்த்துக்கிறேன். இது வந்து நமக்கு சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக. பொரிக்க ஆரம்பித்தோடனே சில சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிடும். அப்படி ஹார்ட் ஆகாமல் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 10 காஞ்ச மிளகா, 10 காஷ்மீரி மிளகா ஊற வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு ஊற வச்சு. இதில் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிக்சியை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது உண்மையிலே நல்லா இருக்குது. நான் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ரெகுலராக இதில் தான் நான் வந்து அரைக்கிறேன். நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது காஞ்ச மிளகா நம்ம ஊற வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியே விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இதை அந்த அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இந்த கழுவி வச்சுருக்க சிக்கன் வந்து இதில் சேர்த்துப்போம். தண்ணி இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது நல்லா ஊறிட்டே இருக்கட்டும். நம்ம பாஸ்தா வேக வைக்க நான் தண்ணி வச்சுருக்கேன். இதுலேயே வந்து கொஞ்சமாக நம்ம எக்ஸ்ட்ரா வெர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்தோடனே தண்ணி ஓரளவுக்கு கொதிக்கும் போது நம்ம பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு. இப்போ நம்ம காளான் வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது இருக்கட்ட குப்பை போடுறதுக்கு. இப்போ தக்காளி வந்து நீட்டு வாக்கில் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம காளானையும் அதே மாதிரி நீட்டாக நறுக்கிக்கலாம். நல்லா வந்து காளானை கழுவிட்டு கட் பண்ணுங்கள்.
வெங்காயம் வெட்டிக்கலாம் பாஸ்தாக்கு. இதுவுமே நம்ம நீட்டு வாக்கில் வெட்டிக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில்லி சிக்கனுக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க. நான் 2 விதமான குடமிளகா வாங்கி வந்திருக்கேன். ஒன்று வந்து க்ரீன், ஒன்று வந்து எல்லோ. ஆல்ரெடி இந்த மாதிரி கட் பண்ணி நான் விதை போட்டு வச்ச குடமிளகா வந்து மேலே வளர்ந்துட்டுருக்கு. காய்ச்ச உடனே காமிக்கிறேன். க்ரீனும் ஒன்று கட் பண்ணிக்கலாம். சும்மா போகிற போக்கில் போட்டு வைப்போம் இந்த விதையும் மேலே போய். பாருங்க, டிசானா கம்பெனி தான் இது. வந்து மைதாவில் பண்ணலை, அதனால தான் நான் இந்த கம்பெனியும் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு பேக்கெட் போட்டுக்கிறேன் ஒரு 7 பேர்த்துக்கு. பச்சை பட்டாணி வந்து பதப்படுத்துறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த சீசன் அப்படின்றதுனால இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா நான் உரித்து கழுவி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்றப்ப டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பாஸ்தாக்கு இதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறேன். எங்கள் தம்பிக்கு வந்து பாருங்கள் கீரை ஆஞ்சிட்டு இருக்காப்புல. இந்த கீரை என்ன கீரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு பொன்னாங்கண்ணி. இது வந்து கண்ணுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ரெண்டாவது முடி வளர்ச்சிக்கு கூட தேங்காய் எண்ணெயில் போட்டு காய்ச்சி நம்ம தலையில் தடவணும் அப்படின்னா முடியும் நல்லா வளரும், கொட்டாமல் இருக்கும். இப்போ நான் வந்து ஆலிவ் ஆயில் ஊற்றிக்கிறேன். பாஸ்தா தாளிக்கிறதுக்கு ஒரு 3 ஸ்பூன் கிட்ட ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். நல்லா காயட்டும். இதில் வந்து நம்ம மிளகாக்கிள்ளி சாம்பார் தாளிச்சிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ஆலிவ் ஆயில் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். பாஸ்தா வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்து ஃபுல்லாக வேக வைக்க மாட்டேன். எப்பவுமே 3/4 வேக்காடு வெந்த உடனே எடுத்துருவேன். அப்போ தான் வந்து நமக்கு போட்டு கிண்டும் போது கொஞ்சம் நல்லா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. கடுகு 1/2 ஸ்பூன், ஜீரகம் 1/2 ஸ்பூன், உளுந்து 1/2 ஸ்பூன். இதில் நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம். அதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இந்த நறுக்கி வச்சுருக்க காளான் சேர்த்துக்கலாம். 1 பேக்கெட் காளான் போட்டிருக்கேன். இந்த பிரியாணி பாத்திரம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாத்திரம் வந்து இப்போ உங்களுக்கு வந்து குமரன் ஸ்டோர்லேயே கிடைக்குது. ஏன்னா குமரன் ஸ்டோரில் இதோட செட்டு வந்து அப்படியே கிடைக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பேன் மாதிரி இந்த மாதிரி பிரியாணி பாத்திரம், தண்ணி வைக்கிற பாத்திரம், அதுக்கப்புறம் நம்ம வந்து குழம்புலாம் தாளித்து விடுற மாதிரி வசதியாக இந்த மாதிரி மாடலாக அங்கே கிடைக்குது. இதில் இந்த பட்டாணியை சேர்த்துருவோம், பச்சை பட்டாணி. அதுக்கப்புறம் இந்த தக்காளியும் சேர்த்துருவோம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம், கல் உப்பு. ஏன்னா முதல்ல நம்ம பாஸ்தாவில் 1 ஸ்பூன் போட்டாச்சு. இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே தக்காளி போட்டுக்கலாம் மிளகாக்கிள்ளி சாம்பாருக்கு. நான் ஏன் உப்பு கம்மியாக போட்டேன்னா நான் பாஸ்தா சாஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன், அதனால தான். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன்.
பத்தாட்டி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் காரம் எல்லாமே இருக்கும். இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். மிளகா கிள்ளி சாம்பாருக்கு வந்து இப்படி தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பருப்பு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக புளி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் போடுறேன். காரம் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு காரம் அந்த பாஸ்தாவில் இருக்கிற காரம், அந்த சாஸில் இருக்கிற காரம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் நீங்கள் அதோட விட்டுருங்க. எங்களுக்கு பத்தலை, அதனால நான் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் வேகட்டும். இது பருப்பு நல்லா வேக வச்சுருக்கேன். நல்லா இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் பருப்பை ஊற்றிடலாம். பாருங்க, சாம்பாருக்கு ஒரு 1.5 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கம்மியான தீயில வச்சுட்டு நல்லா கிண்டி விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த வேக வச்ச பாஸ்தாவை இதில் கொட்டிடலாம். இப்படி கம்மியான தீயில இப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். சாதம் நிறைய பேர் வடித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கி நான் வடித்து தான் காமிக்க போகிறேன். நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். சாம்பார் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி கட் பண்ணி போட்டுக்கலாம். அதே குக்கரில் ஊற்றி வச்சுருவோம். சிக்கன் பொரிச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் இருக்கணும்னா இப்படி கொஞ்சமாக ஊற்றி ஒரு 4 பீஸாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். சில்லி சிக்கன் வந்து நம்ம வந்து வெறும் எலும்பு இல்லாமல் எடுத்துக்கணும். நான் வந்து இங்கே எங்கள் பசங்களுக்கு அந்த எலும்போடு பிடிக்கும், அதனால் நான் எலும்போடு பண்ணுறேன். பாஸ்தா வந்து மசாலா எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூப்பராக வந்துருச்சு. ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கடைசியில் அந்த மிளகுத்தூள் சேர்க்கும் போது தான் டேஸ்ட் வந்து செம்மையாக வரும். நமக்கு அருமையாக பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இறக்கி கொண்டு போய் வச்சிடலாம். நம்ம நல்லா ஒரு 3/4 வேக்காடு வெந்த உடனே இதை எடுத்துருவோம். பாருங்க, சாதம் வடிச்சுக்கலாம். உங்களுக்கு இப்படி பிடிச்சிக்கிட்டே இருக்கிறது கஷ்டமாக இருந்தால் உள்ளே வந்து ஒரு பாத்திரம் வந்து டம்ளர் அந்த மாதிரி வச்சிடலாம். இப்படி ஒரு 5 நிமிஷம் பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா வடிஞ்சிடும். சில பாத்திரம் நல்லா செட் ஆகிடும். செட் ஆகலை அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து ஒரு டம்ளர் வச்சுட்டிங்கன்னா அதை வாட்டு நின்றுடும். சாதம் வடிச்சாச்சு. நல்லா வந்து இந்த மாதிரி இருக்குது. மூடி வச்சிடலாம். அதனால் சாப்பாடு வடிக்கிற இந்த தண்ணியை வந்து அப்படியே எடுத்து வச்சு நைட்டு மீறுற சாதத்தில் இந்த தண்ணி ஊற்றி வச்சுட்டு காலையில் அதை வந்து கரைச்சி குடித்தோம் அப்படின்னா உடம்பு சூட்டை எல்லாத்தையுமே தணிச்சிடும். எப்படிப்பட்ட நோயும் வந்து போயிடும். நம்ம உடம்பு சூடு இருக்குது, முடி கொட்டுது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்கும், தலைவலி இருக்கும், இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே இதை குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வேணா ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டில் உடம்பு எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம பொரிச்ச எண்ணெயும் தூக்கி இதில் தான் ஊற்ற போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். பெருசு பெருசாக நறுக்கி வச்சுட்டு இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இஞ்சும் பூண்டும் கட் பண்ணி தான் போடணும். நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவே சேர்த்துக்கிறேன். இது வதங்கிட்டு இருக்கும்போது 2 கொடை மிளகாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/2
அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சிக்கனோட மசாலா இருக்குது, இதையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இதில் நம்ம வந்து காஷ்மீர் மிளகாய் கொஞ்சம் கலருக்கு வேண்டி ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது, இந்த மாதிரி 3/4 வேக்காடு வேண்டாம், அரை வேக்காடு கூட போதும் நமக்கு. அப்போ இந்த பொரிச்ச சிக்கனை இதில் சேர்த்துருவோம். பாருங்கள், சூப்பரான சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து இதில் கார்ன்ஃப்ளவர் மாவு வேணும்னா கொஞ்சம் கரைச்சி விட்டு நல்லா பெரட்டிக்கலாம். எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு, அதனால் நான் பண்ணலை. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை கொஞ்சம் மேலே அதாவது எடுத்து வச்சுட்டு டெக்கரேஷன் பண்ணுவாங்க. நான் வந்து இதில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக. சூப்பரான நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாஸ்தா வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கேன். காளானும் பச்சை பட்டாணியும் வச்சு. அதே மாதிரி சிக்கன் பார்த்திங்கன்னா சில்லி சிக்கன் பண்ணியிருக்கேன். மிளகா கிள்ளி போட்ட சாம்பார், சாதம். சூப்பரான இந்த சமையலை நீங்களும் சமைச்சு பாருங்கள். சமைச்சு பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.